காரசாரமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் சூடாகுது. இந்த மாதிரி ஜல்லடை ஒன்று எடுத்துக்கலாம். 100 கிராம் கார்ன் சிப்ஸ் போட்டிருக்கிறேன். இந்த ஜல்லடையில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கார்ன் சிப்ஸ் நல்லா பொரிஞ்சிச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 100 கிராம் அவல், அதையும் இந்த ஜல்லடையில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிச்சு. அதே பவுலுக்கே மாற்றி எடுத்து வச்சிடலாம். 50 கிராம் வேர்க்கடலை போட்டுடலாம். வேர்க்கடலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் இந்த பவுலில் மாற்றி போட்டுடலாம். 50 கிராம் பொட்டுக்கடலை போட்டுடலாம். பொட்டுக்கடலையும் நல்லா பொரிஞ்சிச்சு. அதை எடுத்து போட்டுடலாம். 4-5 பூண்டு ஒன்றும் பாதியமாக நச்சு வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா பொரிச்சிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிச்சு. இதையும் பவுலுக்கே மாற்றிடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரசாரமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நிறைய செஞ்சு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நினைக்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.